ಕೃಷ್ಣಗಿರಿ ಜಿಲ್ಲೆಯ ಹೊಸೂರು ತಾಲೂಕಿನ ನಲ್ಲೂರು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿಯಲ್ಲಿ ನಡೆದ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷದ ತಮಿಳಗ ವೆಟ್ರಿ ಕಳಗಂ ಸೇರ್ಪಡೆ ಕಾರ್ಯಕ್ರಮವು ರಾಜಕೀಯ ವಲಯದಲ್ಲಿ ಭಾರೀ ಸಂಚಲನ ಮೂಡಿಸಿದೆ. ಸುಮಾರು 200ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಯುವಕರು ಏಕಕಾಲದಲ್ಲಿ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷಕ್ಕೆ ಸೇರ್ಪಡೆಯಾದ ದೃಶ್ಯ ಕಂಡುಬಂತು. ಗ್ರಾಮೀಣ ಪ್ರದೇಶದಲ್ಲಿಯೂ ಸಹ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷಕ್ಕೆ ಜನ ಬೆಂಬಲ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದೆ ಎಂದರೆ ತಪ್ಪಾಗಲಾರದು. ಕೃಷ್ಣಗಿರಿ ಪಶ್ಚಿಮ ಜಿಲ್ಲಾ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಎಸ್ ವೇಂದ್ರ ಕರಸನ್ ಆಲಿಯಾಸ್ ವಡಿವೇಲ್ ಅವರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಲ್ಲೂರು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿಯಲ್ಲಿ ಆಯೋಜಿಸಲಾಗಿದ್ದ ಸೇರ್ಪಡೆ ಕಾರ್ಯಕ್ರಮವು ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನೆರವೇರಿತು. ವಿಶೇಷವಾಗಿ ಯುವ ಆಶಾಕಿರಣ ಸಂಘಟನೆಯ ಚತುರ ಜೊತೆಗೆ ರಾಜಕೀಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಹೆಸರು ಪಡೆದಿರುವ ನಲ್ಲೂರು 1ನೇ ವಾರ್ಡ್ ಮಾಜಿ ಸದಸ್ಯರಾಗಿರುವ ಹರೀಶ್ ರವರು ತಮ್ಮ ಅಪಾರ ಬೆಂಬಲಿಗರೊಂದಿಗೆ ಇಂದು ಟಿವಿಕೆ ಪಕ್ಷಕ್ಕೆ ಸೇರ್ಪಡೆಗೊಂಡ ದೃಶ್ಯ ಕಂಡುಬಂತು. ಎಂಜಿನಿಯರಿಂಗ್ ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯದಲ್ಲಿ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನ ಪಡೆದಿರುವ ಹರೀಶ್ ರವರ ಒಂದು ಕರೆಗೆ ಸ್ಪಂದಿಸಿ ನಲ್ಲೂರು ಹಾಗೂ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಗ್ರಾಮಗಳಿಂದ 106 ಯುವಕರು, ಮಹಿಳೆಯರು ಮತ್ತು ಸಾರ್ವಜನಿಕರು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದು ವಿಶೇಷವಾಗಿತ್ತು. ಇನ್ನು ಇದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ವಿಜಯ್ ಅವರ ಜನ್ಮದಿನದ ಆಚರಣೆಯನ್ನು ಕಾರ್ಯಕರ್ತರು ಉತ್ಸಾಹದಿಂದ ಆಚರಿಸಿದ್ರು. ಮುಂದಿನ ವರ್ಷ ಇನ್ನು ಭವ್ಯವಾಗಿ ಇನ್ನಷ್ಟು ಜನರನ್ನ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಇತಿಹಾಸ ನಿರ್ಮಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಚರಿಸಬೇಕೆಂಬ ಸಂಕಲ್ಪವನ್ನ ಕಾರ್ಯಕರ್ತರು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ರು. ಯುವ ನಾಯಕರಾದ ಹೊಸೂರು ಬಾಬು ಹಾಗೂ ನಾಗೇಶ್ ಸೇರಿದಂತೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಕರ್ತರ ಶ್ರಮದಿಂದ ಕಾರ್ಯಕ್ರಮವು ಅತ್ಯಂತ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನೆರವೇರಿತು.
வருகை தந்துள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சேங்கர்கரசன் என்ற வடிவேல் அவர்களையும் இணை செயலாளர் திரு மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருகவென அவர்களும் நல்லூர் பஞ்சாயத்து மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் இந்த இரண்டாவது பிறந்த நாள் விழா இத்தோடு நில்லாமல் நமது முதலமைச்சர் அவர்களின் 30 ஆண்டு நடக்க போகும் 82வது பிறந்த நாள் அமைச்சராகவே இங்கே விழா கொண்டாடப்படும். நமது நிரந்தர முதலமைச்சர் இது கடந்த தேர்தலிலே நிரூபிக்கப்பட்டு இதுவரை ஆண்ட கட்சிகளை தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி, ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு ஆட்சி மாற்றத்தை பொதுமக்களாகிய வாக்காளர் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இதே இடத்தில் நமது முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவை இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவோம் என்பதை இங்கே கூறிக்கொள்கிறேன். வணக்கம். అందరూ బాగుంటారా? బాగుంటారా? మీరు బాగుగా ఉంటారు. ఎలాంటే ఇప్పుడు నడిచే వచ్చి తలపతి அரசாங்கமும் మీ அரசாங்கமும் నడుస్తూ ఉంది. మీదిదాని గవర్నమెంట్, మీదిదాని మీ గవర్నమెంట్ నడుస్తూ ఉంది. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் ஜோசப் விஜயன் அவர்கள் 52வது பிறந்த நாளுக்கு பஞ்சாயத்துக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஊர் பொதுமக்களுக்கு நன்றி, ஊர் பெரியவங்களுக்கு நன்றி. ஏன்னா தளபதியுடைய நாள் இங்க வந்து கொண்டாடுறோம். முதல்வராக தலைவர் இயக்க தலைவராக வந்து நடத்திருந்தோம். முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் இந்த முக்கியமான பிறந்த நாள். இந்த 52 பிறந்த நாள் மட்டும் கிடையாது, அவர் இருக்கும் காலம் வரை அவர்தான் தமிழக முதலமைச்சராக நான் தெரிவிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அரசாங்கம் உங்களுடைய கவர்மெண்ட், நீங்க உருவாக்கின ஒரு கவர்மெண்ட் மாற்ற வேணும் நினைச்சீங்களா இல்லைங்களா? மாற்ற வேணும் கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட். அதனால இது யாருமே அசைக்க முடியாது. தாய்மார்களோட கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு, தமிழ்நாடு அந்த அரசாங்கமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா மாற்றத்தை நீங்க விரும்ப ஆரம்பிச்சு நிறைய பேர் நினைச்சாங்க, நிறைய பேர் என்னென்னமோ பேசினாங்க. இந்த இவங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டீங்க, தற்கூறீங்க, இந்த கூட்டம் எல்லாம் வந்து அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லாம் அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்க. உங்களால மட்டும் தான் முடியும். யார் உட்காரணும், யார் உட்கார கூடாதுன்னு நீங்க முடியும். 2024 அது மாதிரி இது உங்களுடைய அரசாங்கம் உட்கார்ந்து இருக்காங்க, முதல்வர் அவர்கள் விஜயன் அவர்கள். அதனால உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன், மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்றாங்க இந்த 50 வருஷம் 60 வருஷம் கட்சியெல்லாம் தூக்கி சொன்னாங்க, கண்டிப்பா அதை நடத்தி காட்டியிருக்கீங்க. அதுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. அவர் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, இந்த கவர்மெண்ட்ல வந்து 2 மாசம் இருக்குமா சொல்றாங்க. 1 மாசம் இல்ல, இன்னும் 20-25 வருஷம் தமிழக வெற்றியில இருக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்ல. அடுத்த எலெக்ஷன் வருது, உள்ளாட்சி எலெக்ஷன் வருது, கிராமப்புற எலெக்ஷன் வருது. அதிகாரம் 100க்கு 100% அடிக்கிறது தெரிவிச்சுக்கிட்டு தளபதி ஊர் கூடி எந்த கட்சிக்குன்னா பாருங்க, இவ்வளவு கூட்டமார்கள் இவ்வளவு எங்கன்னா பாத்துருக்கீங்களா? யாருன்னா காசு கூட்டம் காசு கொடுக்காத கூட்டம் வருதுன்னா அது ஒரே கட்சி கழகம், அது தமிழக முதல்வர் அவருக்கு மட்டும்தான் வருது. நீங்க பாத்துருப்பீங்க இந்த 50 வருஷம் 60 வருஷம் எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திருப்பீங்க பாத்துருப்பீங்க. தெளிவா ஆயிட்டீங்க. அதான் தைரியமா இருங்க. இது தமிழக அரசு கவர்மெண்ட் என்ன விஷயம் வேணும்னாலும் உடனே செய்யறதுக்கான ஏன் கேக்குறீங்க சொல்றேன்னா, நீங்க பாத்துருப்பீங்க தளபதி அவர்கள் முதல்வர் ஆயிட்டு என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஏன்னா அந்த 50 வருஷமா 60 வருஷமா எவ்வளவு சுருட்டி இருக்காங்க. பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் லஞ்சம். இப்ப நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ் போய் பாருங்க, ₹1 பணம் வாங்க மாட்டாங்க. ஒரு ஜாதி சர்டிபிகேட் வாங்கினா கூட பணம் வாங்க மாட்டாங்க. ஒரு இறப்பு சர்டிபிகேட் வாங்கினா கூட, பர்த் சர்டிபிகேட் வாங்கினா கூட பணம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு.
எங்களை நேரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 2-3 மாசத்துல என்னெல்லாம் சரி பண்ணுமோ அதெல்லாம் சரி பண்ணி நீங்க நினைக்கிற ஒரு அரசா ஒரு தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற நேரத்தை தெரிவிச்சுக்கிட்டு ஏன்னா தளபதியுடைய பொருளாதாரக்காக தான் வந்து அரசியல் பேசக்கூடாதுனாலதான் ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு இருக்கும் ஊர் பொதுமக்கள் ஊர் பெரியவங்களுக்கு தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூடி விரைப்பதுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த பிறந்தநாள் வந்து மிக மிக எதிர்பார்க்க முடியாத ஒரு பிறந்தநாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் வந்திருக்காங்க. அது தமிழ்நாடு தாய்மார்களுடைய ஆதரவோடு தமிழ்நாடு இளைஞர்களுடைய ஆதரவோடு அவர் வந்து முதல்வராக பதவியேற்றிருக்காங்க. அது முதல் பிறந்தநாள் வந்து நல்லூர் அகராரத்தில் நல்லூர் பஞ்சாயத்தில் வெகு விமர்சையாக ஹரிஷ் அவர்கள் ஏற்பாட்டில் ஊரே கூடி இந்த பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க. இந்த வருடம் மட்டும் இல்லாமல் இன்னும் 30-40 வருடமும் தொடர்ந்து முதல்வராக பிறந்தநாள் இந்த இடத்துல கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்களின் 52வது பிறந்தநாள் விழா இங்கே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நல்லூர் பஞ்சாயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சரின் 52வது பிறந்த நாள் விழா கொண்டாடியது போலவே 30 வருடங்களுக்கு பிறகு 82வது பிறந்த நாள் விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அப்போதும் நமது தளபதி தான் முதலமைச்சராக இருப்பார். ವಿಜಯ್ ಸಿಎಂ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂ ವಿಜಯ್ ಅವರ ಬರ್ತ್ಡೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಪರವಾಗಿ ಇವತ್ತು ದೊಡ್ಡನಲ್ಲೂರು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಹೊಸೂರು ತಾಲೂಕು ದೊಡ್ಡನಲ್ಲೂರು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಅತ್ಯಂತ ವೈಭವದಿಂದ ನಡೆಸಲಾಗಿದೆ. ಇದಕ್ಕೆ ಟಿವಿಕೆ ತಮಿಳಗ ವೆಟ್ರಿ ಕಳಗ ಮಾವಟ செயலாளர் ವೇಂದಗರಸನ್ ಅನ್ನುವ ವಡವೇಲ್ ಅವರು ಮುಖ್ಯ ಅತಿಥಿಯಾಗಿ ಬಂದು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಜಯಪ್ರದವಾಗಿ ನಡೆಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಹುಡುಗರಿಗೆ ನೋಟ್ಬುಕ್ಕು, ಜಾಮಿಟ್ರಿ ಬಾಕ್ಸು ಮತ್ತು ಅನ್ನದಾನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿ ಮತ್ತು ಹಾಟ್ ಬಾಕ್ಸು, ಲೇಡೀಸ್ ಗಿಫ್ಟ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಅತ್ಯಂತ ವೈಭವದಿಂದ ಕೊಂಡಾಡಿದ್ದೀರಿ. ನಮ್ಮ ತಳಪತಿ ವಿಜಯ್ ಅವರು ಹೀಗೆ 100 ವರ್ಷ ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡನ್ನು CM ಆಗಿ ಪರಿಪಾಲಿಸಬೇಕಂತೆಂದು ನಮ್ಮ ವಿನಂತಿ.